SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் இதுவரை 41 பேருக்கு எலிக்காய்ச்சல். சட்டத்தை கையில் எடுத்த இளங்குமரன் எம்பி. காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் விசேட அறிவிப்பு. விடுதலை புலிகளை அழித்த மஹிந்தவிற்கு புலிகளால் எப்படி ஆபத்து வரும்? விக்கி கேள்வி. பிரித்தானியாவில் முடங்கிய விமான நிலையங்கள் வெளியான காரணம். தொடர்பன விரிவான செய்திகள். வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு 41 பேர் எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் போன்ற நெற்பயிர் செய்கை காலங்களில் எலிக்காய்ச்சல் தொற்று கடந்த காலங்களில் குறிப்பிட்ட அளவு பதிவாகியிருக்கிறது. எனினும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை 41 பேர் எலிக்காய்ச்சல் நோயினால் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் என்றும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. சுண்ணக்கல்லுடன் கைப்பற்றப்பட்ட லொரி தொடர்பில் கனியவள திணைக்களத்தின் அறிக்கை பெறப்பட்ட பின்னர் விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரனால் சோதனையிடப்பட்டு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட லொரி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் இவ்வாறு கூறினார். சுண்ணக்கல் அகழ்வு என்பது காவல்துறையினருக்கு பொறுப்பான காரியமல்ல. அது கனிய வளங்கள் திணைக்களத்துடன் சம்பந்தப்பட்ட விடயம். இது தொடர்பில் கனிய வளங்கள் திணைக்களமே நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு சுண்ணக்கற்களுடன் வாகனம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய ஆவணங்கள் அறிக்கைகள் அனைத்தும் கனிய வளங்கள் திணைக்களத்திடம் பெற்றுக்கொண்டு விரைவில் நீதிமன்றில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு சேவை காலம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் கடமையாற்றுவதற்காக ஊதியமில்லாத விடுமுறையை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்போது மேற்படி விடுமுறையை அங்கீகரிப்பதில் மாவட்ட செயலாளர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்கள் தொடர்பில் இதில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. 2022 ஜூன் 22 திகதியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையின்படி சம்பளமின்றி விடுமுறை வழங்குவதில் ஏற்படும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக குறித்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகத்தர்கள் சிலர் 5 வருடங்கள் உள்நாட்டில் விடுமுறையை பெற்றுக்கொண்டு விடுமுறையை ரத்து செய்யாமல் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்த சம்பவங்களும் பதிவாகியுள்ள நிலையில் விடுமுறையை அங்கீகரிக்கும் முன்னர் இது தொடர்பில் பரிசீலிக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விடுமுறைக்கான விண்ணப்பங்களை அனுப்பும்போது உத்தியோகத்தர்கள் முன்னர் எடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை சரிபார்த்து அட்டையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு 6 போலீசாரை போதும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. வி. விக்னேஸ்வரன் கருத்து வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளினால் மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில் தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அழித்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது பதவிக்காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். அவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளினால் அவருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மஹிந்தவிற்கு அவரது மெதமுலனை நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பது குறித்து தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு நன்கு பயிற்றப்பட்ட 6 போலீசாரே போதுமானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். கடும் பனிப்பொழிவு காரணமாக பிரித்தானியாவில் பல விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன. மான்செஸ்டர், லிவர்பூல் மற்றும் பர்மிங்ஹாம் விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்ட விமான நிலையங்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் இந்த நாட்களில் பல மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் நாடு முழுவதும் பல இடங்களில் வெப்பநிலை -11°C அளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவில் வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் மின் தடைகள் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் இதுவரை 41 பேருக்கு எலிக்காய்ச்சல். சட்டத்தை கையில் எடுத்த இளங்குமரன் எம்பி. காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு.
அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் விசேட அறிவிப்பு. விடுதலை புலிகளை அழித்த மஹிந்தவிற்கு புலிகளால் எப்படி ஆபத்து வரும்? விக்கி கேள்வி. பிரித்தானியாவில் முடங்கிய விமான நிலையங்கள் வெளியான காரணம்.